அடுத்த ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக அமையப் போகின்றது. இந்த எதிர்வருகின்ற ஆண்டை எதிர்பார்த்து இன்று பலதரப்பட்ட அரசியல் அதிதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் உள்நுழைந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கங்கள் உடைபடுகின்ற பொழுது இடையில் வெற்றிகளை பெற்று நாடாளுமன்ற சீட் ஆசனங்களை பிடித்துவிட்டு கொழும்புகளில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் விடுதலை புலிகளின் பேச்சுக்களை மாத்திரம் கேட்டுவிட்டு கொழும்பில் இருந்தார்கள். ஒரு சுமூகமான சூழல் கிழக்கு மாநிலத்தில் உதயமாகி இருக்கின்ற வேளையில் குழப்புகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற வகையிலே இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வருகை அமைந்திருக்கின்றது. இது நமக்கு எதிர்காலத்தில் மிக சிக்கல்களை கொண்டு வரும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் நான் ஏற்கனவே கூறியது போல தமிழரசிய கட்சியின் செயல் காரணமாகத்தான் இந்த ஆயுத போராட்டத்துக்கு ஆரம்பமே ஏற்பட்டது. சிங்களவர்கள் பிழைவிட்டார்கள், அது இல்லை பிரச்சனை. அதன் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு உணர்வு ரீதியாக தூண்டி பேச்சாற்றலின் ஊடாக ஒரு சமூகத்தை மோதவிட்டார்கள். இன்று அதை போன்று வந்திருக்கின்றார்கள். திரும்பவும் எமது மக்களை ஏமாற்றி இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி திரும்பவும் அரசுக்கு எதிரானவர்கள் தான் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எமது கட்சிக்கும் இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி திரும்பவும் தேசிய சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வந்து வடக்கு கிழப்பு இணைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரச்சனைகளை ஊட்டுவதற்கான ஒரு முயற்சி நடக்கின்றது. இந்த கட்டத்தில் மிக தெளிவாக மக்கள் இருக்க வேண்டும். இவர்கள் கடந்த காலங்களில் செய்தவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும், பயப்படாமல் சுட்டிக்காட்ட வேண்டும். என்று டிஎன்ஏக்கு நீங்கள் சுட்டிக்காட்டுவது யாரும் பயப்பட தேவையில்லை. மாற்றாக ஏனைய நீல கட்சிக்காரர்களுக்கு சுட்டிக்காட்டத்தான் நீங்கள் பயப்படுவீர்கள் நினைக்கின்றேன். அதில் விசேஷமாக இப்பொழுது நமது பக்கத்து கிராமத்தில் இருக்கின்ற முரளிதரனை பற்றி நீங்கள் சற்று பயப்படலாம். ஏனென்றால் அவர் காலங்காலமாக ஆயுதத்தில் இருந்து வந்தவர், இப்பவும் ஆயுத வைத்து மிரட்டக்கூடியவர். எல்லாவற்றால் போனில் கூட உனக்கு என்ன நடக்குமான்னு தெரியுமான்னு கேட்டு மிரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். அவரும் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறார். அவரை பற்றி நான் நிச்சயமாக கூற வேண்டும். மாகாண சபையை பற்றி விமர்சனம் செய்திருந்தார் என்று. அவர் மாகாண சபையை பற்றி விமர்சிப்பதற்கான எந்தவிதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏனென்றால் அவர் 13வது சீர்திருத்தத்தை பற்றியே தெரியாத ஒரு மனிதர். ஏனென்றால் கடந்த காலங்களில் எங்களது மாகாண ஆளுநர் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்றார் என்று கிழக்கு மாகாண சபையில் இருக்கின்ற முக்கிய அமைச்சர்கள், அது ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற தீர்மானம் கூட பிழை என்று எங்கேயோ இருந்தவர் வந்து சொன்னார். இவரது பணி என்னவென்றால் அவரது வேலை நடக்குமாக இருந்தால் யாரையாவது காக்கா பிடிப்பார். உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களுக்கு முன்னர் எமது ஒரே ஒரு தலைவர், தேசிய தலைவர் தான். அவர் இருக்கின்ற காலங்களில் நாங்கள் நாட்டை பெற்றுத் தருவோம், அவர் இல்லாவிட்டால் இங்கு எதுவுமே இல்லை, அதற்காக நீங்கள் எங்களுக்கு குழந்தைகளை தாருங்கள், நாங்கள் ஆயுதத்தை போராடி உங்களது தமிழத்தை பெற்றுத் தருவோம், அதனூடாக அபிவிருத்தி செய்வோம் என்று கூறினார். அவர் பேசிய பேச்சின் ஊடாக கிடைத்தது என்ன? மிஞ்சியது கிழக்கு மாநிலத்தில் 46,000 விதவைகள். இளைஞர்களை கணக்கு பார்க்க இங்கு யாரிடமும் டயரிகள் இல்லை. இருப்பது கணவனை இழந்த விதவைகள். அதிலும் 28,000 திருமணம் முடித்து 35 வயதுக்குட்பட்ட விதவைகள். அதிலும் விசேஷமாக 12,000 3 பிள்ளைகளுடன் வாழ்கின்ற விதவைகள். இவர்கள் யார்? அனைத்தும் தமிழர்கள். குறைந்தபட்ச மாற்று ஏனைய இனங்களைச் சேர்ந்தவர்கள். அனைவரும் ஒன்றோ எல்டிடி சொல்லப்பட்டார்கள், பாதுகாப்பு பிரிவினால் சொல்லப்பட்டிருந்தார்கள், அல்லது மாற்றியங்களை சொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த அழிவுகளை யார் காரணம்? அன்று அவருக்காக ஒரு புது பிஸ்டலுக்கும் புது வாகனத்திற்கும் ஏனைய மட்டக்களப்பை ஆளுவதற்குமான காக்கா பிடித்து எமது பிள்ளைகளை பழி கொடுத்தீர்கள். இன்று காக்கா பிடித்து குப்பிக்கும் குட்டிக்குமாக காக்கா பிடிக்கின்றீர்கள். கடந்த காலங்களில் எங்களுக்கு சுதந்திரம் மட்டும்தான் வேண்டும் என்று கூறி எமது மக்களை பாழடித்த டிஎன்ஏயும் எங்களுக்கு வேண்டாம். அதை ஒன்று இப்பொழுது வந்திருக்கின்ற தேசிய கட்சியுடன் இணைந்து சங்கம் வைத்து தேசியத்தோடு இணைந்து தோள் கொடுப்போம் என்று சொல்லுகின்ற தேசியமும் எங்களுக்கு வேண்டாம்.